வணக்க நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, வேலூர் மாவட்டம் திருவல்லம் வில்வநாதேஸ்வரர் அப்படிங்கிற கோவில்ல உள்ள பல்லவ பேரரசுகள் 2 பேரோட கல்வெட்ட தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2ஆம் நந்திவர்மன், இன்னொருத்தவங்க 3ஆம் நந்திவர்மன். இந்த பகுதியில 2ஆம் நந்திவர்மன பற்றியும் மற்றும் இந்த கோவிலோட அமைப்பு, சிறப்புகள் மற்றும் பார்ப்போம். அடுத்த பதிவுல 3ஆம் நந்திவர்மன பற்றியும், அப்புறம் அந்த 2 கல்வெட்டுகளையும் அடுத்த பகுதியில பார்ப்போம். ஏன்னா ஒண்ணா போட்டோன்னா ஒரு 40 நிமிஷம் வருது. அது சரிப்பட்டு வராது. அதனால தான் 2ஆ பிரிச்சிருக்கேன். சரி, இப்போ இந்த கோவிலை பற்றி பார்ப்போம். மூலவர் பேர் பார்த்தீங்கன்னா வில்வநாதேஸ்வரர். அம்பிகை பேர் வல்லம்பிகை. நீங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தில் வல்லம், திருவல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லம் கிடையாது, அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இது திருவல்லம். இது பொன்னை மற்றும் பகுதா அப்படிங்கிற நதிக்கரையில் உள்ள 10வது தேவார பாடல் பெற்ற தலம். இந்த நதிக்கு நீவா என்ற மற்றொரு பெயரும் உள்ளது. அதாவது சிவபெருமான் கேட்டபோது இந்த ஆறு திசை மாறி வந்துச்சான். அதை நீவான்னு அழைச்சாராம் சிவபெருமான். அந்த காரணத்தினால இந்த நதிக்கு நீவா அப்படிங்கிற பெயர். இது தொண்டை நாட்டு பகுதி. காரணம் என்னென்னா, இது பல பிரிவுகள் இருந்திருக்கு. ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்ங்கிற பிரிவில் சோழர்கள் காலத்தில் இருந்த பகுதி. அதே போல் பல்லவர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா படுவூர் கோட்டம் அப்படிங்கிற பிரிவில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கல்வெட்டுலையுமே இந்த தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அந்த கல்வெட்டுகள்லாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்போ திருஞான சம்பந்தர் கோவிலில் உள்ள சிவனை பற்றி ஒரு பாடல்கள் பாடியுள்ளார். நிறையா பாடியிருக்காரு. அதில் நான் ஒரு 3 பாட்டு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எரித்தவன் முப்புறம் எரியின் மூழ்க தரித்தவன், கங்கையை தாழ் சடைமேல் விரித்தவன், வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன், உறைவிடம் திருவல்லமே, அன்றிய அமணர்கள் சாக்கியர்கள் குன்றிய அறிவுரை கூறா வண்ணம், வென்றவன் புலன் 5ம் விளங்க எங்கும் சென்றவன் உறைவிடம் திருவல்லமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எரித்தவன் முப்புறம், அந்த முதல் பகுதிக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன். அதாவது முப்புறங்களையும் எரிச்சிறார் சிவபெருமான். அதுக்கப்புறம் கங்கையை தன் தலைமுடியில் வச்சிருக்கிற அந்த சிவபெருமான் வேதங்களை எல்லாருக்கும் சொல்ல அந்த கூடிய சிவபெருமான் எங்கே வசிக்கிறாராம்? இந்த திருவல்லங்கோவிலில் வசிக்கிறாராம். அதுக்கப்புறம் அமணர்கள் சாக்கியர்கள் குன்றிய அறிவுரை கூறாவண்ணம், வென்றவன் புலன் 5ம் விளங்க. அதாவது இந்த சாக்கியர்கள், அமணர்கள்ங்கிற சமணர்கள், இவங்க எல்லாரையும் தன்னுடைய தமிழ் என்கிற செந்தமிழால் வீழ்த்திய புலன் 5 விளங்க. அது புலன் 5 விலங்குன்னா தன்னுடைய 5 பார்த்திங்களா, அதையெல்லாம் அடக்கி வென்றவனாகிய சிவபெருமான் இருக்கக்கூடிய பகுதி எதுவான்? இந்த திருவல்லம் அப்படின்னு புகழ்ந்து திருஞான சம்பந்தர் கூறுகிறார். ஏன்னா நமக்கே தெரியும், திருஞான சம்பந்தர் சமணர்கள் கூட எவ்வளவு வாதிட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அதை இடையில இந்த பாடல்லையும் சொல்லியிருக்காருங்கிறத ஹைலைட். இன்னொன்று பல்லவ பேரரசுக்குட்பட்ட கோவில் இது. கடைசியாக கற்றவர் திருவல்லம் கண்டு சென்று நற்றமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன குற்றமிழ் செந்தமிழ் கூறவல்லார் பற்றுவர் ஈசன் பொற்பாதங்களே. கற்ற மனிதர்கள்லாம் இந்த திருவல்லம் அப்படிங்கிற இந்த கோவிலில் சென்று நற்றமிழ் திருஞான சம்பந்தன் சொன்ன குற்றமிழ் செந்தமிழ் கூறவல்லார், அதாவது ஞான சம்பந்தனாகி நான் சொல்கிற எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்களே அதை நேரில் போய் கண்டு இந்த செந்தமிழை நமக்காக கொடுத்த அந்த ஈசனோட பொற்பாதங்களை வணங்குங்க அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். நான் கொடுத்தது ரொம்ப கம்மி, ஒரு 3 பாடல்கள் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த கோவிலுடைய பதிக பாடல்கள்ங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா நிறையா சொன்னேன்னா அதுக்கு ஒரு தனி காணொலியாக நான் போடணும். அந்த காரணத்தினால தான் நான் விட்டுட்டேன். சரி, இப்போ கோவிலுக்கு வரும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கிய ஆலயம், தெற்கு பக்கத்தில் நுழைவாயில் வளைவுடன் உள்ளது. அதேமாதிரி நமக்கே தெரியும், கோவில் உள்ள நுழையும் போது முதல் நிலை ராஜகோபுரம் எப்போவுமே 5 நிலைகள் இருக்கும். ஒரு சில கோவில், இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியான கோவில்கள் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ராஜகோபுரமாக இருக்கும். ஒரு 7, 8 அமைப்பு இருக்கும், நிலைகள் இருக்கும். இந்த கோவில் வழக்கம் போல் 5 நிலை ராஜகோபுரம் தான் முதல் நிலை. 2ஆம் நிலை ராஜகோபுரம் 3 நிலைகள். இதெல்லாம் கோவிலோட அமைப்புங்க. எப்போவுமே கோவிலில் 3 பிராகாரங்கள் இருக்கும். 2 பிராகாரங்கள் உள்ளே சன்னிதானம், அதாவது கருவறை இருக்கும். இதுதான் கோவிலோட அமைப்பு. அடுத்து நீரழி மண்டபத்துடன் கூடிய கௌரி தீர்த்த குளம், ஒரு தீர்த்த குளம் இருக்குது. அது உள்ளேயே ஒரு மண்டபம் இருக்குது. அதாவது நீரழி மண்டபம்னு சொல்கிறாங்க. 1 மற்றும் 2ஆம் நிலை ராஜகோபுரங்களுக்கு இடையே வலது பக்கத்தில் உள்ளது. 2வது நிலை ராஜகோபுரத்தில் இருபுறமும் வலம்புரி விநாயகர் மற்றும் ஆத்மலிங்கேஸ்வர மூர்த்திகள். 2வது நிலை ராஜகோபுரத்தில் காலபைரவர் இருக்கார் வலதுபுறத்தில். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த வலம்புரி விநாயகர், பொதுவாக இந்த வலம்புரி வலஞ்சுழி விநாயகர் இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அவங்களுடைய அந்த தும்பிக்கையை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா வலது பக்கமாக சாய்ந்து வந்திருக்கும். அதனால தான் வலஞ்சுழின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு நுணுக்கமான சிலை அமைப்பு. இதெல்லாம் எல்லாம் போய் கோவிலில் பாருங்கள். அடுத்து வெளி பிராகாரத்தில் 100 மண்டபம்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுமாதிரி 100 தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் அந்த கோவில் இருக்குது. அந்த இதில் சன்னதியில் காசி விஸ்வநாதர்,
சந்திரமௌலீஸ்வரர், அண்ணாமலையார், சதாசிவன், ஆனந்தர், நீலகண்டர், அம்பிகேஸ்வரர், அப்புறம் 1008 மகாலிங்கம், அதாவது சகஸ்ரலிங்கம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா. இதை நான் ஏற்கனவே பல காணொலியில் கோவிலே நேரடியாக காட்டியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே அந்த நூற்றுக்கால் மண்டபத்தில் இருக்குது. அதை மறுபடியும் சொல்கிறேன். காசி விஸ்வநாதர், சந்திரமௌலீஸ்வரர், அண்ணாமலையார், சதாசிவன், ஆனந்தர், நீலகண்டர், அம்பிகேஸ்வரர், அதன் பிறகு சகஸ்ரலிங்கம். இது எல்லாமே இந்த நூற்றுக்கால் மண்டபத்தில் இருக்குது. அடுத்து பலிபீடத்துடன் கூடிய அதிகார நந்தி. அதிகார நந்தினா நம்ம கோவில் உள்ள நுழையும்போது பெரிய நந்தி இருக்கும்ல, அதுதான் அதிகார நந்தி. உள் பிராகாரத்தில் மூலவருடன் கிழக்கு நோக்கியவாறு உள்ளது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நந்தி சிவபெருமானை நோக்கி இருக்கும். ஆனால் இந்த கோவில் நந்தி சிவபெருமானை பார்க்காம நம்மளை, அதாவது வாசப்படியை பார்த்து நிற்கிது. அதுதான் பெரிய ஹைலைட்டே இந்த கோவிலில். சபா மண்டபத்தின் கோபுரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. என்ன காரணம்னா, இந்த கோபுரத்தை சுற்றி 27 நட்சத்திரங்களோட சிற்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரங்களோட குறியீடோட சிற்பங்கள் இருக்குது. அதுக்கடுத்து மூலவர் சுயம்புவாகவும் வடக்கு நோக்கி சற்று சாய்வாகவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். கோட்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை. இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக துர்க்கை மகிஷாசுரன்கிற அசுரனை தன்னோட காலால் மிதித்து அந்த சூலத்தை இப்படி வைத்திருக்கிற மாதிரி தான் நிறைய கோவிலில் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த கோவிலில் அப்படிப்பட்ட அமைப்பு இல்லை. காரணம் என்னென்னா, இந்த கோவில் அம்பாள், அது நான் பின்னாடி சொல்லுவேன், இருந்தாலும் திரும்ப ஒருத்தர் சொல்கிறேன். அந்த அம்பாள் பேர் தீக்காளி அம்பாள்னு சொல்கிறாங்க இந்த கோவில் அம்பாள் பேர். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு உக்கிர அம்பாளாக இருந்தவங்கள சாந்த ரூபத்தில் மாற்றினது ஆதிசங்கரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் துர்க்கை அம்மனுக்கும் இங்கே சாந்த துர்க்கையாக தான் இருக்காங்க. இது தாங்க அந்த இது நந்தி கொடிமரத்தை பார்த்து நிற்கிது பாருங்கள். சிவனை பார்த்து நிற்காமல் கொடிமரத்தை பார்த்து நிற்கும் போதே தெரிய வேணாம், இது நம்மளை பற்று, அதாவது வாசப்படியை பார்த்து நிற்கிது. சரி, அர்த்த மண்டபத்தில் விஷ்ணு, உற்சவர்கள் யாருன்னா சக்தி, பிச்சாடனர் அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் சந்திரசேகரர் இவங்க இருக்காங்க. அப்புறம் ஒரே இடத்தில் நின்றால் சிவபெருமானையும் விஷ்ணுவையும் தரிசனம் செய்யலாம். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது இந்த கோவிலில். இந்த கோவில் நானும் போய் பார்த்தது கிடையாது. தெரிந்த நண்பர்கள் ஒரு சில பேர் சொன்ன கருத்துக்கள், அப்புறம் அவங்க போட்ட ஃபோட்டோ, அப்புறம் கொடுத்த தகவல்கள், இதை வச்சு தான் நானே ஒரு கன்க்ளூஷன் வந்தேன். இன்னும் கோவிலுக்கு போய் பார்த்தா தான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த அளவுக்கு பல விஷயங்களுக்கு. சரி, அடுத்து துவாரபாலர்கள் வழக்கமான மூர்த்திகள் அல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், துவாரபாலர்கள் சிவபெருமான் சன்னதிக்கு உள்ளே போகும்போது 2 பேர் வெளியில் நிற்பாங்க. இடது பக்கம் துவாரபாலகர் என்பது வழக்கமான முத்திரையிடம், அதாவது ஆள்காட்டி விரல், சுசி விரல்னு சொல்லுவாங்க. ஆள்காட்டி விரல் வழக்கமானது. வலது பக்க துவாரபாலகர் முகத்தில் அழகான புன்னகையுடன் நடனம் ஆடுவது போல இருக்கிறார். பொதுவாக இவங்களை 2 பேரும் வணங்கிட்டு தாங்க போகணும். அது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. இந்த துவாரபாலர்களில் வணங்குறதே கிடையாது. துவாரபாலகர்களை வணங்கி அவங்களுக்கு மரியாதை செலுத்தின பிறகு தான் நம்ம சிவபெருமான்ட்டே அதுதான் விரும்புவார் அவரும். ஏன்னா இப்போ எல்லாரையும் மதிக்கணுங்கிறது தானே நம்முடைய கருத்து. அப்படி நம்ம இறைவனை மட்டும் மதிக்கிறதுனால எந்த ஞானமும் வந்துடாது. அதனால தான் இதை சொல்கிறேன். அடுத்து அம்பாள் வெளிப்புற பிராகாரத்தில் ஒரு தனி கோவிலில் இருக்கிறார். மேலும் அவர் முகத்தில் கோபத்துடன், அதுதான் தீக்காளி அம்பாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த இறைவன் பேரே என்னென்னா தீக்காளி வல்லமுடைய ஈஸ்வரமுடைய நாயனார்ந்த பேர். தீக்காளி அம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆதிசங்கரர் கோபத்தை சாந்தமாக மாற்றியதாக நம்பப்படுகிறது. இந்த அம்பாள் பேரும் தீக்காளி அம்பாள் தான். கல்வெட்டுகள்லேயே இந்த இறைவன் பேர் பார்த்திங்கன்னா தீக்காளி வல்லம் ஈஸ்வரமுடைய நாயனார்னு பேர். இன்றைக்கி அந்த பேர் இருக்கான். ஆனால் இப்போ வில்வநாதேஸ்வரருங்கிற பேர்லாம் மாற்றிட்டாங்க. ஆனால் பழைய பேர், மன்னர்கள் காலத்தில் கூப்பிடப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேரே தீக்காளி வல்லம் தான். இப்போ தான் திருவள்ளம்னு மாதிரி இருக்குது. பழைய பேர் தீக்காளி வல்லம். அது கல்வெட்டுகளை பார்ப்போம். சரி, இதெல்லாம் சிற்பங்களுங்க. சரி, இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ கல்வெட்டுகளை பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் கல்வெட்டு ஜாஸ்தி. அதில் இன்றைக்கி நம்ம அடுத்த பதிவில் 2 கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். சில கல்வெட்டுகளோட குறிப்பை மட்டும் இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் இந்த பதிவில். இந்த கல்வெட்டுகள் கோப்பரகேசரி ராஜேந்திர சோழன், கோராஜகேசரிவர்மன் ராஜமகேந்திரன். இந்த ராஜமகேந்திரன் வேறு யாரும் இல்லை, ராஜாதிராஜனுடைய மகன். அடுத்து 1ஆம் குலத்துங்கன், 3ஆம் குலத்துங்கன், அவர் சோழபூபனின் மகன் வீரசம்பன் மற்றும் பல மன்னர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. திரும்ப சொல்கிறது, ராஜமகேந்திரன்கிறவர் யாருன்னா ராஜேந்திர சோழனுடைய பேரன். ராஜேந்திர சோழனுடைய மகன் பேர் தான் ராஜாதிராஜன், 1ஆம் ராஜாதிராஜன் பேர். அவருக்கு பிறந்த மகன் தான் இந்த ராஜமகேந்திர சோழன். பின்னால் ஒரு போரில் அவர் இறந்து போயிடுறாரு. தன்னுடைய ஒரே மகனை ராஜாதிராஜன் போரில் இறந்துடுறார். சரி, அடுத்து கல்வெட்டுகளின்படி இத்தலம் ராஜராஜ சோழன், அதாவது கிபி 991 காலத்தில் தீக்காளி வல்லம், இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா தீக்காளி வல்லம்னு ராஜராஜ சோழன் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அருணகிரிநாதரோட திருப்புகழ் காலத்தில் திருவல்லம், அதை தான் இன்றைக்கி நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம், திருவல்லம் என்றும். நந்திவர்மன், இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த கல்வெட்டுகளில் உள்ள நந்திவர்மன் காலத்தில் வானாபுரம்னு அழைக்கப்பட்டிருக்கு.
இந்த வானாபுரம்ங்கிறது பல ஊரில் இருக்குது. ஏன் எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, திருவிடைமருதூர் பக்கத்திலே ஒரு வானாபுரம் இருக்குது. இப்படி வானாபுரம் இல்லாத ஊரே கிடையாது. பல ஊரில் இந்த பேர் இருக்குது. அப்படி இந்த நந்திவர்மன் காலத்தில் இது வானாபுரம்னு அழைக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு மன்னர்கள் காலத்திலேயும் வெவ்வேறு பெயரில் அழைக்கப்பட்டிருக்கார். இது பொதுவான விஷயந்தான். ஆனால் நிறைய அழைக்கப்பட்டிருக்கார். சரி, 3ஆம் நந்திவர்ம பல்லவன் 863 கிபி அவருடைய காலத்தில் இந்த இறைவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா தீக்காளி வல்லமுடைய பரமேஸ்வரர். அந்த 3ஆம் நந்திவர்ம பல்லவனுக்கு சிற்றரசராக இருந்த மகாபலி வானவான ராஜா விக்ரமாதித்யன் 888 கிபி அவருடைய காலத்தில் தீக்காளி பெருமானடிகள் அப்படிங்கிற பெயரில் இவர் அழைக்கப்பட்டார் இந்த இறைவன். ராஜராஜ சோழன் காலத்தில் திரு தீக்காளி ஆழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதே மாதிரி திரு தீக்காளி ஆழ்வார், இன்னொன்று திருவல்லமுடையார் அப்படிங்கிற பேர்லேயே அழைக்கப்படுகிறார். அப்புறம் விக்ரம சோழன் 1123 ஆண்டு காலத்திலலாம் திருவல்லமுடைய மகாதேவர் அப்படின்னு இந்த இறைவன் அழைக்கப்படுகிறார். 3ஆம் குலோத்துங்க சோழன் 1212 ஆண்டு அந்த காலகட்டத்தில் திருவல்லமுடைய நாயனார். மொத்தத்தில் இந்த பெயர், அதாவது ஊர் பெயரை வைத்து தான் இந்த இறைவனை கூப்பிடப்படுறாரு. இருந்தாலும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த தீக்காளி வல்லமுடைய பரமேஸ்வரர், அதுலேயும் விக்ரமாதித்தன் அவருடைய கால, அதாவது மகாபலி வானராஜா விக்ரமாதித்தன் காலத்தில் மட்டும்தான் தீக்காளி பெருமானடிகள்னு கூப்பிடப்படுகிறார். மொத்தத்தில் வந்து ஊர் பேரை வைத்தான் இந்த இறைவனை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இந்த பேர் வந்து பின்னால் எப்படி வில்வநாதேஸ்வரர்னு மாறினதுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். இது விஜயநகர காலத்தில் மாற்றப்பட்டிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. தெரியல இந்த அளவு. இது 100 கால் மண்டபம். இதான் நான் அந்த 100 கால் மண்டபம் இருக்குன்னு சொன்னேன்னே, அது இதுதான். சரி, இப்போ கல்வெட்டுகள் என்னென்ன உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். முதலாம் ராஜராஜ சோழனுடைய 4ஆம் ஆண்டு ஆட்சி கல்வெட்டு. 4ஆம் ஆண்டுங்கும் பொழுதே எத்தனாவது வருஷம்னா 988ஆம் ஆண்டு கல்வெட்டு. அவர் இந்த கோவிலில் ராஜராஜேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சன்னதியை கட்டினதாகவும், அதாவது ஒரு சிவலிங்கத்தை அமைச்சதாகவும், 2 வற்றாத தீபங்களை எரித்ததாகவும், அதாவது இது எப்போதுமே அணையாமல் இருக்கிற தீபங்களை எரிக்கிறதாகவும், 2000 குழி நிலம், ஒரு மாங்கிறது 100 குழி, அப்போ 20 மா நிலத்தை ஈராயிரம் பல்லவராயன் அப்படிங்கிற அதிகாரி மூலமாக நன்கொடையாக கொடுத்துருக்கார். இது ஒரு கல்வெட்டு தகவல். அடுத்து இவருடைய மகன் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனுக்கு பிறந்த 2ஆம் ராஜேந்திரன், அதாவது பேரன், அவரோட 3ஆவது ஆண்டு ஆட்சி கால கல்வெட்டில் இந்த மன்னருக்கு கீழ் உள்ள அதிகாரியிடமிருந்து 25 களஞ்சு தங்கம் பரிசாக அளிக்கப்பட்டது. அந்த தங்கத்தை அந்த அதிகாரி இந்த கோவில் தீட்சிதருக்கு கொடுக்குறார். இது ஒரு கல்வெட்டு. அதே காலகட்டத்தை சேர்ந்த மற்றொரு கல்வெட்டு, இவர் 2ஆம் ராஜேந்திரனுடைய இன்னொரு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, வானபுர நிலம். வானபுர நிலம்னா வேறு எதுவும் இல்லை, இந்த கோவில் பேர், இந்த ஊர் பேர் தான் வானபுரம். வானபுரம் நிலம் 1000 குழி வைதும்ப சோமநாதனுக்கு விற்கப்பட்டது. யாரோ ஒருத்தர், அவர் யாரெல்லாம் தெரியல, வைதும்ப சோமநாதன் அப்படிங்கிறவருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாங்கிறது பார்த்திங்கன்னா 100 குழி, அப்படி பார்க்கும்போது 10 மா நிலத்தை வைதும்ப சோமநாதன் அப்படிங்கிறவருக்கு விற்கிறாரு. விற்று அதை இந்த கோவிலுக்கு அவர் பரிசாக கொடுக்குறாரு. இதுக்கு நீங்கள் கேட்கல, டேரெக்டாகவே கொடுக்கலாமே அப்படின்னா, அப்படி கொடுக்கறதுக்கு உண்டான ப்ராசஸ் இல்லை போல். அதாவது ஒரு கோவிலுக்கும் ஒரு ரெவென்யூ வேணும்ல, அது அந்த ரெவென்யூ வேணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அந்த காலத்தில் பண்ணுவாங்க. இது நான் நிறைய கல்வெட்டில் இந்த மாதிரி படித்து சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு கல்வெட்டில் கோராஜகேசரி வர்மனின் இது எந்த மன்னன்னு குறிப்பு இல்லை, ஆனால் கோராஜகேசரி வர்மனுங்கும் போது எனக்கு தெரிஞ்சு இது ஆதித்த சோழனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜகேசரிங்கிறது அவர் தான் வருவார். அவருடைய 7ஆவது ஆண்டு கல்வெட்டில் அம்பாளின் சிலையை உலோகம், அது எந்த உலோகம்னு சரியாக தெரியல, உலோகத்தினால் உலோகம்னா என்னென்னு கேட்காதீங்க, மெட்டல் செய்து நிறந்த தீபங்களை ஒரு பிராமணர் எரித்ததையும், அதே 1700 குழி நிலத்துக்காக தூய நாட்டு மந்திர சபை, அது எந்த நாடுன்னு சரியாக தெரியல, மந்திர சபையினிடமிருந்து வாங்கப்பட்டதையும் பதிவு செய்கிறது. இது ஒரு கல்வெட்டு. அதே மன்னரின், அதாவது இந்த கோராஜகேசரிவர்மரோட 16ஆவது ஆண்டு ஆட்சி கால கல்வெட்டில் சங்கரதேவன் அப்படிங்கிற ஒருத்தவருக்கு 700 குழி நிலத்தை விற்றுருக்காங்க. அந்த 700 குழி நிலத்தை அவர்கிட்ட விற்று அதுலேருந்து வந்த பணத்தை வந்து இந்த கோவிலுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் வந்து நிலதானங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு சோழர் காலத்துலேயும் சரி, பல்லவர்கள் காலத்துலேயும் சரி. ஆனால் பாண்டியர்கள் காலத்து கல்வெட்டு இங்கே ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது தான் தெரிய வந்தது. ஆனால் பின்னால் வந்த சடையவர்ம சுந்தரபாண்டியன், மாரவர்ம சுந்தரபாண்டியர் போன்ற பாண்டிய பேரரசர்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆந்திரா அந்த பகுதியெல்லாம் தாண்டி ஆட்சி செய்தாங்க. ஆனால் அவர்களோட ஒரு கல்வெட்டு கூட இங்கே இல்லையாங்கிறது தான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தொண்டை மண்டலத்திலே பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட கல்வெட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பின்னால் அழிக்கப்பட்டுட்டா இல்லை வன்மத்தோடு அழிக்கப்பட்டுதாங்கிறது காரணம் தெரியல. சரி, இது அந்த சிற்பங்கள், அந்த
நட்சத்திரங்கள் அந்த 27 நட்சத்திரங்களோட சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடம். சரி, இப்போ அடுத்த கல்வெட்டு என்னென்னா, வானராயர் காலம், அதாவது சக காலம் வந்து 810, ஒரிஜினல் நம்ம உண்மையான காலம் வந்து 888. அந்த ஆண்டு கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊர் பக்கத்தில், அதாவது இந்த வானபுரங்கிற ஊருக்கு பக்கத்தில் எட்கூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பார்ப்பனன், ஒரு பிராமணன், அந்த பார்ப்பனனுக்கு 25 களஞ்சு தங்கத்தை பெற்றதாக பதிவு செய்கிறது. சரிங்களா? அதேமாரி அவர் அந்த பார்ப்பனன் சம்பாதித்த வட்டியை நிரந்தர விலக்கு எரிப்பதற்காக செலவிடப்பட்டது. அவர் சம்பாதிக்கிற வட்டி பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை இந்த 25 களஞ்சிலேருந்து வட்டி வருவது பார்த்தீங்களா, அதை இந்த கோவிலில் உள்ள நிரந்தர விளக்கு, அந்த அணையா விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை எரிக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜயகண்ட கோபாலன், இவர் வந்து போசல மன்னன் நினைக்கிறேன். ஆமாம், இவர் வந்து போசல மன்னர். இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் ராஜராஜனுடைய காலம். சரியாக சொன்னீங்கன்னா, 3ஆம் ராஜராஜன்லாம் ஹெல்ப் பண்ணார் இவருக்கு. 3ஆம் ராஜராஜனுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். 3வது ஆட்சியாண்டு கால கல்வெட்டு பதிவுகள் அழகிய பல்லவன் காலத்து 3ஆம் ராஜராஜன் நீலமணியக்காரர் அப்படின்னு ஒரு கிராம அதிகாரிக்கு 1.16% வரி விலக்கு அளிச்சிருக்காரு இந்த விஜயகண்ட கோபாலன். இதெல்லாம் வந்து கல்வெட்டு தகவல்கள். அதே போல் இன்னும் ஒரு கல்வெட்டு தகவல் இருக்குது. அதாவது 3ஆம் நந்திவர்மனோட, இது வந்து இன்றைக்கி நம்ம இது அடுத்த பதிவில் பார்க்க போகிற கல்வெட்டு இது கிடையாது. இது ஒரு சாதாரண கல்வெட்டு, குறிப்பு மட்டும் சொல்கிறேன். 3ஆம் நந்திவர்மன் காலத்தில் உள்ள மற்றொரு கல்வெட்டு என்னென்னா, இளையனூர் அப்படிங்கிற நாட்டில் அதே அந்த கிராமத்தை சேர்ந்த மோனையார் அப்படிங்கிறவரோட மகன் வினயாதித்யன், அப்புறம் திக்கிலி அடிகள், அது யாருன்னு சரி தெரியல, அது அடிகள்னு சொல்லும் போதே ஏதாவது ஒரு துறவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கடவுளுக்கு நெய்வேத்தியத்திற்கு அரிசியும் ஒழுக்கவி பிரசாதமாகவும், அதுக்கப்புறம் தொண்டோப்புக்காக ஒரு அளக்கு நெய்யையும் வழங்குவதற்காக, அதாவது கோவிலில் உள்ள இறைவனுக்கு இந்த பூஜைக்கும் எல்லா நெய்வேத்தியத்துக்கும் கொடுக்கறதுக்கு அரிசி, இந்த மாதிரி நெய் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு 4 பட்டி நிலத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டிங்கிறது என்ன தெரியுமா, அந்த ஆடு மாடுலாம் தொழுவம் கட்டுறோம் பார்த்தீங்களா, அது வயல்வெளி பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆடு மாடு மேய்கிறதுக்குன்னு ஒரு தொழுவு மாதிரி கட்டுவாங்க. அது மேய்ஞ்சிட்டு வந்து கட்டுறதுக்கு அதை பட்டின்னு சொல்லுவாங்க. இப்போயும் அந்த பேர் இருக்குது, பட்டி. தொழுவப்பட்டின்னு கூட ஊர் பேர்லாம் இருக்கும். தொழுவப்பட்டி, காரப்பட்டி, இது என்னென்னமோ பட்டி இருக்கும். அது அந்த மாதிரி உள்ளது. அந்த பட்டி 4 தான் வணங்கியிருக்காங்க. இந்த 4 பட்டியும் 4 பேருக்கு சொந்தமாக இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலோட கல்வெட்டு தகவல் இதோட முடியுது. இதுக்கப்புறம் 2ஆம் நந்திவர்மனை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான மன்னருங்க. பல்லவ பேரரசர் 2ஆம் நந்திவர்மன் கிபி 717லேருந்து 779 ஆட்சி செய்தவர். அதாவது கிபி 731, 717ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, அவர் பிறந்ததுலேருந்தே அவர் வந்து மன்னரான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, ஒரு இளவரசர் மாதிரி தான். ஆனால் கிபி 731 பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மன் மிகப்பெரிய பல்லவ மாமன்னர். அவர் சன்னதி இல்லாமல் இறக்க, எதிரிகள் கையில் இந்த தேசம் போயிடக்கூடாதுன்னு எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னா, இப்போதைய காம்பூஜி தேசம் சொல்லப்படக்கூடிய கம்போடியா, வியட்நாமுக்கு போகிறாங்க. யார் இந்த நாட்டுடைய தளபதிகள். அங்கே சென்லா அரசராக ஆட்சி செய்து வந்த, சென்லான்னு ஒரு அரச வம்சம், அவங்க யாருன்னா, இந்த சிம்ம விஷ்ணுன்னு பல்லவ அரசில் மிக மூத்தவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பேர் பீமவர்மன். அந்த பீமவர்மனுக்கு அவங்களுக்கு அப்புறம் வழிவந்த ஒருத்தர் பேர் வந்து கடவேச ஹரிவர்மன். அந்த கடவேச ஹரிவர்மருக்கு 4 இளவரசர்கள் இருந்தாங்க. அந்த 4 இளவரசர்களில் பல்லவ தேசம் வந்து ஆட்சி செய்ய சம்மதம் தெரிவித்த பல்லவ மன்னன் நந்திவர்மனை அழைத்து வந்து பதவியேற்க செய்தனர். ஸோ இந்த நந்திவர்மன் சிம்ம விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவன் கிடையாது. யாரோட வம்சம்? அவருடைய தம்பியான பீமவர்மனுடைய வம்சம். அவரை தான் பின்னால் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரே ரத்தம் தானே, அதனால தான் ஆட்சி செய்கிறாங்க. பட்டத்திற்கு வரும்போது நந்திவர்மனுக்கு வெறும் 12 வயது தானே. ரொம்ப சின்ன வயசுலேயே பட்டத்துக்கு வந்த மன்னன்னு 2ஆம் நந்திவர்மனை இலக்கியங்கள்லாம் கூறுது. அதுக்கடுத்து பரமேஸ்வரவர்மன் மற்றும் ராஜசிம்மனால் பலமாக்கப்பட்டிருந்த பல்லவ நாட்டின் அரசராக முடிசூட்டி கொண்டார். யார்? இந்த 2ஆம் நந்திவர்மன். அந்த காலத்தில் தென்னிந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் பல்லவ வம்சத்தை சன்னதி இல்லாமல் ஒழிக்க எண்ணி பல்லவ நாட்டின் மீது படையெடுத்தார்கள். இது உண்மைதான். ஏன்னா பல்லவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 வருடங்கள் ஆட்சி செய்தவங்க. அப்பொழுது 2ஆம் நந்திவர்மனுக்கு வயது 12. இந்த போரில் முதல் முறையாக சிம்ம விஷ்ணு வழிவந்த பல்லவர்கள் தோற்கடிக்கப்பட்டாலும், நல்ல வார்த்தையை கவனிங்க, சிம்ம விஷ்ணு வழிவந்த பல்லவர்கள் தான் தோற்கடிக்கப்பட்டாங்க.
ஆனால் பீமவர்மன் அவருடைய தம்பியான பீமவர்மன் வழிவந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் யார்? இந்த 2ஆம் நந்திவர்மன். அவர் என்ன பண்ணிடுறாரு? அரசராக பொறுப்பேற்று இந்த போரை ரொம்ப திறம்பட ஜெயிச்சு காட்டி எந்த பாதிப்பும் இல்லாமல் பல்லவ நாட்டை மீட்டு கொடுக்குறாரு. அதனால தான் 2ஆம் நந்திவர்மனும் மிகப்பெரிய பல்லவ மன்னன், பின்னால் வந்த பல்லவ மன்னர்கள். இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா தோணியப்பர்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் இன்னொரு காணொளியில் தனியாக சொல்கிறேன். சரி, இந்த காலத்தை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுகள் பெரும்பாலும் 2ஆம் நந்திவர்மனின் ஆட்சி அமைதியாகவே இருந்ததாக தெரிவிக்கின்றன. இம்மன்னரின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் எதிரிகளான பாண்டியர்கள் இம்மன்னரிடம் தோல்வியுற்றனர். அது உண்மைதான். பாண்டியர்கள் வந்து நிறைய போரில் வந்து தோற்று போயிருக்காங்கங்கிறது உண்மைதான். சோழர்கள் இன்னும் சொல்லப்போனால் திருப்புரம்பியம் போர் கூட அப்படி தானே. அது வந்து இந்த மன்னன் காலத்தில் நடந்தது கிடையாது, வேற ஒரு மன்னன் காலத்தில். இருந்தாலும் பின்னால் அபராஜித பல்லவவர்மன்லாம் வந்து ஆதித்த சோழன்கிட்ட தோற்று போயிடுறாரு, அது வேற கதை. சரி, தற்போதைய நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ள பகவதி அம்மன் ஆலயம் இம்மன்னனால் கட்டப்பட்டது. நிறைய பேர் கேட்பாங்க, அவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது, கட்டினது இவர் தான். பின்னால் அது புனரமைச்சது மாற்றி அமைச்சது எல்லாமே கேரள மன்னர்கள். அதை நான் மாற்றி சொல்லலை. இதன் மூலம் தென்னிந்தியாவில் இம்மன்னனின் ஆட்சி பலமாக நிறுவப்பட்டிருந்தது உறுதியாகிறது. அதாவது சோழர்களில் நம்ம பிற்கால சோழர்களை நிறைய வீரமிக்க பல மன்னர்கள், அப்புறம் பிற்கால பாண்டியர்களை மிக வீரமிக்க மன்னர்கள் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இந்த பல்லவ வம்சத்துலேயும் மிக ரொம்ப ஃபேமஸான நல்ல புகழ்பெற்ற மன்னர்களில் இவரும் ஒருவர். சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், அப்புறம் பார்த்திங்கன்னா பரமேஸ்வரவர்மன், நரசிம்மவர்மன். இவங்களுக்கு அப்புறம் இந்த மன்னர்களுக்கு பிறகு ரொம்ப ஒரு பலமான மன்னர்களாக இருந்தவங்க 2 பேர் தான். ஒன்று 2ஆம் நந்திவர்மன், இன்னொன்று தந்திவர்மன். அதன் பிறகு வந்த 3ஆம் நந்திவர்மன், நிருபதுங்கவர்மன் கூட கொஞ்சம். சரி, அதுக்கடுத்து இம்மன்னர் கிபி 779ஆம் ஆண்டு மறைந்தார். திருமங்கை ஆழ்வார் இவரது காலத்தவராக இருக்கலாம். ரொம்ப புகழ்பெற்ற ஆழ்வார், எனக்கு ரொம்ப பிடித்த ஆழ்வார் இவர், திருமங்கை ஆழ்வார். இவர் கல்வெட்டு இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பல்லவர்கள் வந்து பொதுவாக பின்னால் வந்து மகேந்திரவர்மனுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே சைவம் வைணவ ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. அதை வைத்து பார்க்கும்போது இந்த மன்னர் ஓம் நமச்சிவாயம் ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு தான் கல்வெட்டே ஆரம்பிப்பாராம். இப்போ கூட நம்ம பார்க்க போகிற கல்வெட்டும் அப்படி தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மன்னர் மிகப்பெரிய சைவப்பற்று உடையவர்னு தெரியுது. அவர் கல்வெட்டே இப்படி தான் ஆரம்பிக்குமா, ஓம் நமச்சிவாயம்னு போட்டுட்டு தான் அடுத்து ஸ்வஸ்தி ஸ்ரீயே வருமா. ஏன்னா ஸ்வஸ்தி இப்போ சில மன்னர்களோட கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஹரி ஓம்னு ஆரம்பிப்பாங்க. ஹரி ஓம் இதில் வந்து ரெண்டுமே வரும், சிவ சமயமும் வரும், வைணவ சமயமும் வரும். அந்த மாதிரி சைவப்பற்று வைணவப்பற்று ரெண்டும் இருந்த மன்னர்களாக பல்லவர்களும் இருந்திருக்காங்கங்கிறது புலப்படுது. இவரது வரலாற்றின் சில பகுதிகளை உதயேந்திர சாசனம், காசாக்குடி சாசனம், தண்டன் தோட்ட சாசனம் இதெல்லாம் நமக்கு சொல்லுது. இதில் இந்த உதயேந்திர சாசனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உதயேந்திர சாசனம் வந்து பராந்தக சோழன் காலத்தில் இயற்றப்பட்ட ஒரு செப்பேட்டு சாசனம். அதில் கூட இந்த மன்னரை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறாங்கங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. சரி, இன்றைக்கி வந்து இந்த பதிவோட போதும். அடுத்த பதிவில் அந்த 2 கல்வெட்டையும் மற்றும் 3ஆம் நந்திவர்மன் அவருடைய வரலாற்றையும் பற்றி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப பெரிய காணொலியாக போயிடும். அதனால தான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப முக்கியமான தகவல்கள். நன்றி, வணக்கம்.